எஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழக அரசு விஜய் எல்லாமே தொடர்ந்து எதிர்த்துட்டு வராங்க. கேட்க மாட்டேங்குது. எஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆளுங்கட்சி உட்பட எல்லாருமே கட்சி தொடங்கினவர்கள் உட்பட அது வந்து எதிர்க்கிறாங்க. இதன் மூலமா சிறுபான்மையினரோட வாக்கு வந்து இவங்க பறிக்க பார்க்குறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? எனக்கு புரியல. தமிழகம் மட்டும்தான் விதிவிலக்கா? இந்தியா முழுவதும் விவசாயம் வருது, இந்தியா முழுவதும் நீட் இருக்கு, இந்தியா முழுவதும் ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரின்னு ஒன்று இருக்கு, ஒன் நேஷன் ஒன் ஓட்டுனா இருக்கு. அப்படின்னா இருக்கும்போது எதுக்கு இவங்க மட்டும் தமிழகத்தில் இருக்கிறவங்க மட்டும் அதுக்கு பயப்படுறாங்க? நீட் கொண்டு வந்தது பாஜக இல்ல, காங்கிரஸ் காலத்துல இருந்து நீட் இருந்தது. அப்போ நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, இப்போ நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்க. அதே மாதிரி வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ இல்ல, காங்கிரஸ் காலத்துல இருந்து இருக்கு. கலைஞர் அவர்களுடைய காலத்துல இது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருந்தது. இப்போ மட்டும் நீங்க ஏன் பயப்படுறீங்க? எஸ்ஐஆர் வரும்போது நீங்க ஒவ்வொரு ஓட்டுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, அதுக்காக தான் நீங்க பயப்படுறீங்க. இதே பீகார்ல வந்து ஒரு மிக சிறந்த தலைவர் வந்து ராகுல் காந்தி, இல்லைன்னா ராகுல் காந்தி வந்து மிக சிறந்த தலைவர் வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றீங்க. ஆனா இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல இருந்து வந்தாக்கா அவங்க பிடிக்காக தான் லைக் பிடிவாலர்ஸ் தான் சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அப்போ நல்லா இருக்கு. எப்போ வந்து நாட்டுக்கு சாதகமா இருக்கும், நம்ம மக்களுக்கு சாதகமா இருக்கும், அது மட்டும் எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்கன்னா நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா, இல்ல எனக்கு அந்த நாற்காலி தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன், எனக்கு காசு சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன், முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. சமீபத்துல மகாபலிபுரத்துல நடந்த விஜயோட தேர்தல் கூட்டத்துல தமிழக அரசை கடுமையா விமர்சிச்சிருந்தாங்க. என்னங்க தமிழக அரசு வந்து முக கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. உச்ச நீதிமன்றம் வந்து இந்த கதையிலேயே கொட்டி அனுப்பியிருந்தா சொல்லியிருக்காங்க. ஒரு இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல யாராவது தவறாக பேசினாக்கா அதுக்கு நீதி ரீதியாக உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. தட்ஸ் லா அண்ட் ஆர்டர். நாங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் மாற்றி பேசுங்க, லா அண்ட் ஆர்டர் தாண்டி பேசுங்கன்னு யாருமே சொல்லலை. நம்ம நாட்டில் வந்து சட்டம்னா வந்துட்டாக்கா அது முதலமைச்சர் இருக்கட்டும், துணை முதலமைச்சர் இருக்கட்டும், ஒரு சராசரி மனுஷங்களே இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒன்று தான். எல்லாருக்கும் வந்து யாருக்கும் அந்த விதிவிலக்கு கிடையாது. உங்களுக்கு வேற சட்டம், எங்களுக்கு வேற சட்டம். தற்கூரி அப்படின்னு வந்து இப்போ புதுவெளியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி இப்போ தற்கூரி சொல்றவங்க எல்லாருமே ஒரு காலத்துல பிஜேபி, அதிமுக, திமுக எல்லாருக்கும் ஓட்டு போட்டு வச்சான். புதிதா ஒருவர் வந்த பிறகு அவரை ஃபாலோ பண்றது தற்கூரி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் அதுக்கு பத்தி நான் தேவிக்காக்கு நான் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. எல்லாமே அவங்களை பத்தி கேள்வி வந்தா பதில் கொடுக்கறதுக்கு இதுக்கு வந்து விஜய் அவர்கள் தான் பதில் கொடுக்கணும். தவறாக பேசியிருந்தாருன்னா விஜய் அவர்கள் தான் தன்னுடைய கட்சியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தவறாக பேசக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, நான் அரசியலுக்கு வரும்போது எனக்கு என்னுடைய முதல் ஆசிரியர்னா நான் கலைஞர் அவர்கள் தான் சொல்வேன். அவர் கூப்பிட்டு எனக்கு முதல் கொடுத்த லெசன் இதுதான். யாரையும் வந்து மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, நாகரிகம்னு ஒன்று இருக்கு, எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். அதனால தான் இன்னைக்கு திமுகலேருந்து இவ்வளோ அசிங்கமாக பேசும்போது இது கலைஞர் உருவாக்கப்பட்ட கட்சியா, எனக்கு அந்த கேள்வி தான் வருது மனசுல. தேர்தல் அதிகாரிகள் வந்து இந்த எஸ்ஐஆர் படிவங்களை கொடுக்க சொல்ற ஒரு படிவம் தான் தராங்க, ஒரு படிவம் வந்து அவங்களே கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறாங்க. ரெண்டாவது 2002 அந்த தேர்தல் நேரத்தில் அந்த கொடுக்கப்பட்ட அந்த வாக்குச்சீட்டு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்துட்டு வர மாட்டேன்றாங்க. கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தல் இது மட்டும்தான் கொண்டு வராங்க. இல்ல இது ஃபுல்லா நீங்க வந்து ஸ்டடி பண்ணி தான் பார்க்கணும். இப்போ தேர்தலுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னா, இப்போ எங்க வீட்டுல வந்து 6 பேர் இருக்காங்க வாக்களிக்கிறதுக்கு. நானும், என் கணவர், 2 பசங்க, என் அத்தை, என் அம்மா, எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்னும் வரல. ஏன்னா என் வீட்டில் என் அம்மாக்கும் என் அத்தைக்கும் இன்னும் வரல. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அப்புறம் வரும். ஒருவேளை அந்த கன்ஃபியூஷன்ல இருந்திருக்கலாம். ஆனா இதே வந்து பிஹாரிஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு இமிகிரண்ட்ஸ்க்கு வந்து வாக்குறுதி இல்லை அப்படி சொன்னாக்க அவங்க இங்கே தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஓட் வேணும்னா அப்போ இருக்கிற எல்லா இடத்துல எல்லாரும் உங்களுக்கு வாக்களிக்கணும், அப்போ மட்டும் உங்களுக்கு ஓகே. எப்போ வந்து கணக்கு எடுத்துட்டு சராசரி மனுஷங்களை வந்து ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணி இப்படி தான் இருக்கணும். சார் வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்தது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ பிரதமர் முடிவு பண்ணாரு, பாஜக முடிவு பண்ணாங்க, அதுக்காக கொண்டு வந்துட்டோம். அதுக்கு ஆராய்ச்சி நடந்திருக்கு, அதுக்கு சட்ட ரீதியாக ஆராய்ச்சி நடந்திருக்கு, சட்ட ரீதியாக அது ஓகே பண்ணியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனை ஓகே பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் நான் கொண்டு வந்திருக்கோம்.